தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ராபிட்டோ நிறுவனத்துல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அறிக்கைன்னு சொல்ல முடியாது, டெலிவரி ஊழியரை வச்சு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய அபிஷியல் யூடியூப் பேஜ்ல. என்ன விஷயம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிறைய பிரச்சனை வந்து ஆட்டோக்காரங்களுக்கும் பைக் டாக்ஸி ஊழியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்பவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக் ஊழியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் தாக்குறதாகவும், அதனால வந்து பாத்தீங்கன்னா பைக் ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதாகவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எழும்புனனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸியை ஓட்டாம போயிட்டாங்க. என்ன காரணம்னா, எதுக்குடா எனக்கு ரிஸ்க், நான் எதுக்குடா ரிஸ்க் எடுத்து தேவையில்லாம பிரச்சனை சந்திக்கணும், அதனால வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மட்டும் இல்லாம நிறைய சேனல்கள்ல ரேபிட்டோ பத்தி எகென்ஸ்டா பேசினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேபிட்டோல கேப்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிட்டாங்க. அதாவது டெலிவரி ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. ரொம்பவே கம்மியான பேர் தான் ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. அதற்காக ரேபிட் நிறுவனம் என்ன செஞ்சாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 0% கமிஷன், டெய்லி இன்சென்டிவ், வீக்லி இன்சென்டிவ், போனஸ். அதாவது ஒரு போனஸ் பேஜும் வீக்லி இன்சென்டிவ் பேஜும் வந்து பாத்தீங்க, மந்த்லி இன்சென்டிவ் பேஜ்லாம் வந்து பாத்தீங்க எப்பவுமே எம்டியா தான் இருக்கும் முன்னாடி ரெகுலரா வேலை பார்க்கும்போது. ஆனா இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபுல்பில் ஆயிருக்கு. நம்ம ரேபிட் அப்ளிகேஷன் உள்ள போயிட்டு போனஸை பார்த்தா அதுக்குள்ள காசு இருக்கும், நீங்க ஆர்டர் பார்த்தா உங்களுக்கு போனஸ் தரும், வீக்லி இன்சென்டிவ் பார்த்தா உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. என்ன ரீசன், எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே வேலை பார்க்கல. ரொம்பவே கம்மியான பேர், 1000 பேர் வேலை பார்த்துட்டு 100 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. என்னன்னா அச்சுறுத்தல், ஆட்டோக்காரங்களால ஒரு சின்ன அச்சுறுத்தல்னாலதான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் யாரும் வேலைக்கு போல. அதற்கு ஒரு நிறுவனம் என்ன செய்யணும், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு, சார் நம்ம ரேபிட்டோ நிறுவனத்துல நிறைய டெலிவரி ஊழியர்கள் வேலை பார்க்கல அப்படின்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்கணும். டெலிவரி ஊழியர் வச்சு நீங்க வேலை பாருங்க, நான் சேஃப்டியா ஒர்க் பண்றேன், எனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரேபிட்டோ நிறுவனம் இருக்கும் அப்படி பண்ணலாம் சொன்னதெல்லாம் சும்மா உள்டாகல. அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரி இப்ப சென்னை வந்து பாத்தீங்கன்னா கமிஷனரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ரேபிட்டோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் ஓட்டலாம், ஆனா பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்தல் பண்றாங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பொது தளத்துல வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி ரேபிட்டோ ஊழியர்களை ஒரு ஆட்டோ டிரைவர்ஸோ இல்ல வேற யாரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சுறுத்தினாலோ இல்ல வேலை பார்க்க விடாம தடுத்தாலோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்பி நிறைய டெலிவரி ஊழியர்கள் ஓட்டுவாங்க. அதை விட்டு போட்டு நீங்க அதெல்லாம் பண்ணாம கொள்ளாம உங்கள்கிட்ட வேலை பார்க்க 2 மாசம் மேல வேலை பார்த்த டெலிவரி ஊழியர்கள் வர சொல்லி நீங்க தயவு செஞ்சு நீங்க தாராளமா ஓட்டலாம். எனக்கு பின்னாடி ரேபிட்டோ நிறுவனத்துல நிறைய போனஸ் கொடுக்குறாங்க, 0% கமிஷன் கொடுக்குறாங்க, நீங்க ரெகுலரா வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளை வரவழைத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பொது தளத்துல ஒரு யூடியூப் சேனல்லையோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்தலாம் ஒரு பிரச்சனை ஒன்று சொல்றதை விட்டு போட்டு உங்களுடைய டெலிவரி ஊழியர்களை வச்சு, அவர் 4 மாசம் வேலை பார்த்துருக்காரு போல, நீங்க வேலை பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியா பாக்குற மாதிரி எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, நான் சேஃப்டியா தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நிறைய பேர் வேலையும் பார்க்க சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேபிட்டோ நிறுவனத்துல உண்மையாவே உங்களுக்கு தெரியுமா, ரேபிட்டோ நிறுவனத்தை பத்தி கேட்கிறேன், உண்மையாவே உங்களுக்கு தெரியுமா பிரச்சனை இல்லை அப்படின்னு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, நீங்க ரேபிட்டோ நிறுவனத்துல வந்து டைரக்டா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வாங்க டைரக்டா உரையாடல் பண்ணுவோம், நானும் பேசுறேன், நீங்களுக்கு நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கரெக்டா இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி சேஃப், நீங்க ஏன் சோசியல் மீடியா வந்து தவறா போறீங்க அப்படின்னு வந்து நீங்க கேளுங்க, நானும் உங்களை கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களோட யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதாவது இஷ்யூ ஆயிரும், கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தவறா போட்டுருவாங்க, ரேபிட்டோக்கு நேம் கெட்டு போயிருன்றகாண்டி கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வீடியோ போட்டுட்டு நீங்கள் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி ஊழலுக்கு நீங்க ஆதரவா இருப்பீங்க, டெலிவரி ஊழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேபிட்டோல சென்னையில பிரச்சனை நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா, சென்னையில பொது இடங்கள்ல முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் நம்மள போகும்போது பார்த்தாலே வழியை மறைச்சு சண்டை போட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஆட்டோ ஸ்டாண்ட், நியர்பை ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே நீங்க ஆர்டர் எடுத்தீங்கன்னா வண்டி ஜப்தி ஆயிரும், போன் ஏதாவது பிரச்சனை ஆயிரும். தயவுசெய்து பார்த்து பக்கமா ஓட்டுங்க. இதுதான் அவங்க கொடுத்த அப்டேட். நீங்க வந்து தாராளமா வண்டி ஓட்டலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு ரேபிட்டோ பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது. தயவு செஞ்சு வேற வழியை பாருங்க. இல்ல ரேபிட்டோ தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா தாராளமா வேலை பாருங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.